என்கிட்ட கையில் வந்து லம்சமாக ஒரு அமௌண்ட் இருக்குது. அதை வச்சு நான் எப்படி ஒரு 1 crore rupees கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்ககிட்ட பணம் இருக்குது, அதனால தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பணம் வளர்கிறதுக்கான நேரத்தை கொடுக்கணும். அதாவது பொறுமையாக அந்த பணத்தை நீங்கள் வளர்க்குறதுக்கு டைமும் பேஷியன்ஸும் இருந்துருச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இந்த 12 லட்ச ரூபா வந்து 1.15 crores வித் 12% ரிட்டர்ன்ஸ். ஒன் டைமாக உங்ககிட்ட ஒரு லம்சம் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா 12 lakhs இருந்தால் 1.15 crores. என்கிட்ட 6 lakhs தான் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக இதோட பாதி கிட்டத்தட்ட 55 lakhs வரைக்கும் உங்களால் சேமிக்க முடியும். பிகாஸ் இந்தியாவோட வளர்ச்சி வந்து துரிதமான வளர்ச்சி, நிச்சயிக்கப்பட்ட வளர்ச்சி. அந்த வளர்ச்சியில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா கையில் லம்சமாக ஃபண்ட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக மியூச்சுவல் ஃபண்ட், டைவர்சிஃபைடு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அன்பு வணக்கம். ஐம் ராம்குமார், பிவிபி இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸ் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். நம்மளோட ஃபினான்ஷியல் சீரீஸில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலமாக மாதமாக இன்வெஸ்ட் பண்ணி 1 கோடி ரூபாய் எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நிறையா பார்த்துருக்கோம். இன்னொரு விதமான இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது என்கிட்ட கையில் வந்து லம்சமாக ஒரு அமௌண்ட் இருக்குது, அதை வச்சு நான் எப்படி ஒரு 1 crore rupees கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிளோட ஆரம்பமே, ஒரு குழந்தை பிறக்குது, 0 years இப்போ பிறந்துட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தையோட அடுத்த கேரியர் வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன்ஸ் முடிச்சதுக்கப்புறம், காலேஜ் எஜுகேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஹையர் எஜுகேஷன்ஸ், ஒரு மேரேஜ் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறதுக்காக ஒரு கார்பஸ் நான் ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னா ஒன் டைமாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 20 வருஷம் கழித்து எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கணும். அதுக்கான ஒரு கேல்குலேஷன் தான் இப்போ நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறது. உங்ககிட்ட கையில் லம்சமாக ஒரு 12 லட்ச ரூபா இருக்குது அப்படிங்கிறது. 12 லட்ச ரூபாங்கிறது நிஜமாவே ஒரு 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 ஹியூஜ் சேவிங்ஸ் தான். பட் அந்த ஒரு சிறுக நீங்கள் சேமித்த ஒரு 12 லட்ச ரூபா உங்ககிட்ட கையில் இருக்குது அப்படின்னா அதை உங்கள் குழந்தைக்கோ இல்லை உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கோ நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த 12 லட்சத்தை ஒன் டைமாக நீங்கள் எப்படி 1 கோடி ரூபா ஆக்கலாம் அப்படிங்கிறது தான். ஆம்பி ரெக்கமெண்ட் பண்ணுற ரிட்டர்ன்ஸ் என்ன அப்படின்னா 12% ரிட்டர்ன்ஸ். அதுதான் ஆம்பி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் ஒரு லாங் டேர்மில் இருந்தீங்க அப்படின்னா 12% கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். பட் மார்க்கெட்டில் நம்ம நார்மலாக நிஃப்டி இன்னைக்கு கிட்டத்தட்ட 15% per annum ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதாவது கடந்த ஒரு 15 வருஷத்தில் 15% வரைக்கும் நிஃப்டியில் வந்து ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. நான் சொல்கிறது நிஃப்டியோட அந்த இண்டெக்ஸோட ரிட்டர்ன்ஸ். நம்ம ஆம்பி சொல்கிற ரிட்டர்ன்ஸ் பிரகாரமே எடுத்துக்கலாம். உங்ககிட்ட கையில் ஒரு 12 lakhs rupees இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் டைவர்சிஃபைடு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கிற ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் ஒன் டைமாக இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க அப்படின்னா இந்த பணம் வந்து காம்பவுண்டட் எஃபெக்ட் மூலமாக அடுத்த ஒரு 20 வருஷத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 1.15 crores வந்து அச்சீவ் ஆகும். இது என்ன கேல்குலேஷன் அப்படின்னா 12% காம்பவுண்டட் ரிட்டர்ன்ஸ். டெஃபினட்டாக இந்த 1.15 crores ஒரு ஹியூஜ் கார்பஸ் இந்த ஸ்பேன் ஆஃப் 20 years. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே தான். உங்ககிட்ட பணம் இருக்குது, அதனால தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பணம் வளர்கிறதுக்கான நேரத்தை கொடுக்கணும். அதாவது பொறுமையாக அந்த பணத்தை நீங்கள் வளர்க்குறதுக்கு டைமும் பேஷியன்ஸும் இருந்துருச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இந்த 12 லட்ச ரூபா வந்து 1.15 crores வித் 12% ரிட்டர்ன்ஸ். சப்போஸ் மார்க்கெட் வந்து உங்களுக்கு 15% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்னா டெஃபினட்டாக இந்த 1.15 crores கிட்டத்தட்ட 1.5 crores வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ நம்ம சொல்கிற இந்த கேல்குலேஷன்ஸ் வந்து ஒரு யாருக்கு இது உசிதமாக இருக்கும் அப்படின்னா என்கிட்ட ஒரு சேவிங்ஸ் மூலமாக ஒரு 12 lakhs வந்திருக்கு, இல்லை எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ஷேர்ஸ் மூலமாக ஒரு 12 lakhs வந்திருக்கு, இல்லை நான் ஏற்கனவே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சுருந்தேன், அதை விற்றேன், அது மூலமாக எனக்கு ஒரு 12 lakhs வந்திருக்கு, இல்லை நான் ஒரு கம்பெனிலேருந்து என்கிட்ட பிஎஃப் அமௌண்ட் இருக்குது, அந்த பிஎஃப் அமௌண்ட் வந்து ஒரு 8% தான் கம்பெனியில் க்ரோ ஆகிட்டு இருக்கும். வேறு எனக்கு அது வந்து ஹையராக ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா அந்த பிஎஃப்பை பார்ஷியலாக வித்ட்ரா பண்ணலாம். நார்மலாக பார்ஷியலாக எதுக்கு வித்ட்ரா பண்ணுவாங்கன்னா ஒரு மேரேஜ் எக்ஸ்பென்சஸ், ஒரு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த மாதிரி வித்ட்ரா பண்ணுவாங்க. பட் நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்காகவும் ப்ராவிடென்ட் ஃபண்ட்லேருந்து நீங்கள் தாராளமாக பணத்தை வித்ட்ரா பண்ணி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒன் டைமாக உங்ககிட்ட ஒரு லம்சம் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா 12 lakhs இருந்தால் 1.15 crores. என்கிட்ட 6 lakhs தான் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக இதோட பாதி கிட்டத்தட்ட 55 lakhs வரைக்கும் உங்களால் சேமிக்க முடியும் இன் ஸ்பேன் ஆஃப் 20 years வித் 12% ரிட்டர்ன். ஸோ மார்க்கெட் உங்களுக்கு 18% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. மார்க்கெட் நல்லா இன்னொரு அடுத்த 10 வருஷம் வந்து இந்தியாவுக்கான வருஷங்கிறோம். இந்தியாவில் வந்து பங்கு முதலீட்டில் வந்து நிறைய பார்ட்டிசிபேஷன் வராங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பணத்தை எடுத்துகிட்டு போனாலும் இங்கே லோக்கல் லெவலில் இன்றைக்கி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்குது. அப்படிங்கும்போது டெஃபினட்டாக இந்த பங்குச்சந்தை வந்து இன்றைக்கி 80,000 பாயிண்ட்டுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டே இருந்தாலும் ஒரு சமயத்தில் இது 1 லட்சத்தை தொடும், 1,20,000 தொடும்.
தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. பிகாஸ் இந்தியாவோட வளர்ச்சி வந்து துரிதமான வளர்ச்சி, நிச்சயிக்கப்பட்ட வளர்ச்சி. அந்த வளர்ச்சியில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா, கையில் லம்சமாக ஃபண்ட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக மியூச்சுவல் ஃபண்ட், டைவர்சிஃபைடு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு 4 கேட்டகரிஸ் ஆஃப் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பங்குச்சந்தைங்கிறது ஏற்ற இறக்கத்துக்கு உட்பட்டது. இந்த 12 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் டவுன் ஆகும்போது டெஃபினட்டாக உங்களோட பணம் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் பயப்படாமல் நான் சொன்ன அதுக்கான டைமை கொடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வேல்யூவில் உங்கள் ஃபண்டு கீழே வந்தாலும் திருப்பி அது பவுன்ஸ் பேக் ஆகி உங்களோட லாங் டேர்ம் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கான அந்த 1 crore தொடுறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. எந்த மாதிரியான ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, நார்மலாக டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்லும்போது ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் டைம் அதிகமாக கொடுக்குறீங்க அதனால் ஒரு மிட் கேப் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதை தவிர மல்டி கேப் இருக்குது, வேல்யூ கேட்டகரிஸ்க்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைலை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நிதி ஆலோசகரை அணுகுங்க. அது மூலமாக உங்களோட லாங் டேர்ம் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். இன் பிட்வீன் உங்களோட ஃபண்டு இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் திருப்பி அது பவுன்ஸ் பேக் ஆகி அந்த பங்குச்சந்தை வளர்ச்சியில் உங்களோட முதலீடும் வந்து வளர்ச்சி அடையும். அது மூலமாக நீங்கள் உங்களோட 1.15 crores வித் 12% ரிட்டர்ன்ஸில் அச்சீவ் பண்ணலாம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கு டெஃபினட்டாக ஆன்சர் பண்ணுறோம். இதே மாதிரி இன்னொரு வித்தியாசமான ஃபினான்ஷியல் கால்குலேட்டரோட உங்களோட லைஃப் டைம் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு அடுத்த வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் பாட்காஸ்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.